உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சியின் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் இந்நிகழ்ச்சிக்கு தந்தையர்கள் நாங்கள் அன்புடன் வணக்கம் கூறி வரவேற்கின்றோம். இன்று ஆண்டின் பொதுக்காலம் 22ஆம் ஞாயிறு. வாசகங்களுக்கு உரிய விளக்கங்களை கலந்துரையாட இருக்கின்றோம். இன்றைய நற்செய்தி பகுதி ஒரு அறிவுரை பகுதியாக வருகிறது. தாழ்ச்சி என்கின்ற ஒரு மிகப்பெரிய புண்ணியத்தை, ஒரு மிகப்பெரிய பக்தி முயற்சியை ஆண்டவர் நாம் கற்றுக்கொள்ளுமாறு இன்றைக்கு அறிவுறுத்துகிறார். இந்த நாட்களிலே லூக்கா தனக்குரிய தனிப்பட்ட இறையியல் அழுத்தங்களோடு நம்மோடு பயணிக்கின்றார். எருசலேமை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். இயேசுவோடு சீடத்துவத்தினுடைய பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கின்றோம். இந்த சூழலிலே இன்றைய வாசகம் சற்று வித்தியாசமான ஒரு சூழலுக்கு நம்மை அழைத்து செல்வதை பார்க்கின்றோம். விருந்துக்கு நம்மை அழைத்து செல்கிறது. அதே வேளையில் இந்த விருந்து என்பது லூக்காவுக்கு மிகவும் பிரியமான ஒன்று. அவருக்கு விருந்து பிடித்திருக்குமோ இல்லையோ தெரியவில்லை. ஆனால் இயேசுவை விருந்திலே அடிக்கடி வைத்து நமக்கு பதிவு செய்து படம் பிடித்து காட்டுவார். நம்ம லூக்கா நட்சத்திலே 3 இடங்கள்ல ஆண்டவர் இயேசு விருந்துக்கு அழைக்கப்படுகிறார். அதுவும் பரிசேயரால் அழைக்கப்படுகிறார். அப்போ ஏதாவது ஒரு சிக்கலோ அல்ல பிரச்சனையோ அல்லது போதனையோ அங்கே நடக்கும். உதாரணத்திற்கு லூக்கா நட்சத்திரம் 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் பரிசேயருள் ஒருவர் இயேசுவை தம்மோடு உண்பதற்கு அழைத்திருந்தார். அந்த நிகழ்வுகள் தான் அந்த பாவியான பெண் நறுமண தைலம் பூசுதல் நிகழ்ச்சி நடைபெறும். அடுத்தது லூக்கா நட்சத்திரம் 11ஆம் அதிகாரத்தில் பரிசேயர் ஒருவர் தம்மோடு உணவு அருந்தும்படி அவரை கேட்டுக்கொண்டார் அப்படின்னு வரும். அதில் தான் இயேசு பரிசேயர் மறைநூறு அறிஞர் அவர்களை கண்டித்து பேசுவார். இன்னைக்கு வாசிக்கப்பட்ட வாசகத்திலையும் 14ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்த சென்றிருந்தார். அங்கே நடக்கிற நிகழ்ச்சி தான், அங்கே கொடுக்கப்படுகின்ற போதனை தான் இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்படுகின்ற நற்செய்தி வாசகமாக அமைகிறது. இயேசு இந்த விருந்துக்கு செல்லும் பொழுது பாவிகளோடும் ஆயக்காரர்களோடும் அவர் உண்ணுகின்றார் என்று அடிக்கடி சுட்டி காட்டப்படுகிறது. அதே வேளையில் ஆயக்காரர்கள், வரி தண்டுபவர்கள் மட்டுமல்ல, பரிசேயர்கள், அதிலும் இன்றைய வாசகத்தில் குறிப்பிட்டது போல ஒரு உயர் நிலையில் இருக்கின்ற பரிசேயர், மிக முக்கியமானவர், தலைவர், பரிசேயர் தலைவர், இவர்கள் வீட்டுக்கும் இயேசு போகிறார். பல காரியங்களை இயேசுடைய பணியிலும் பாணியிலும் நாம் கற்றுக்கொள்கின்றோம். இயேசு எல்லாரிடமும் சகஜமாக இருக்கின்றார், அது தெரிகிறது. யாரையுமே ஒதுக்கவில்லை. எல்லோரையுமே இறையாட்சிக்கு உட்படுத்த, எல்லோரையும் கொண்டு வர, அவருடைய தனிப்பட்ட சார்பு ஏழைகள் பால் இருந்தாலும் எல்லோரையும் இறை அரசு கொண்டு வர வேண்டும். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் இஸ் கம்ஃபர்டபிள் வித் எவ்ரிபடி. எல்லோரையும் இறை ஆட்சிக்கு உட்படுத்த அது ஒன்று. இரண்டாவது, இந்த விருந்து உண்பது என்பது ஒரு மிக அருமையான ஒரு தளம். என்ன தளம் என்றால் விவாத தளம், கருத்து பரிமாற்ற தளம். எப்படி உணவு குறுக்கும் நெடுக்கும் பரிமாறப்படுகிறதோ அதே போல உள்ளத்தில் இருக்கின்ற கருத்துக்களும் அக்ராஸ் த டேபிள் என்று சொல்வார்கள், பரிமாறப்படுகின்ற அருமையான தளம் இந்த யூதர்களுடைய பின்னமைவிலே இந்த விருந்து பல கருத்துக்கள் பரிமாறுவதற்கு ஏற்ற ஒரு தளமாக இருந்ததை இயேசு தன்வயப்படுத்திக் கொள்கின்றார். அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர். அது சாப்பிட்றப்ப சாப்பாடு தட்டை பார்க்காம அவரையும் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதற்கு முன்னாடி வசனம் பார்க்குறப்ப 13ஆம் அதிகாரம் வசனம் முடிகிறப்ப ஆண்டவர் இயேசு சொல்லுவார், இதோ உங்கள் இறை இல்லம் கைவிடப்படும். எருசலேமுக்காக புலம்பும் பொழுது ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசை பெற்றவர் என நீங்கள் கூறும் நாள் வரும் வரை என்னை காண மாட்டீர்கள் என உண்மையாக உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சோன்னா அந்த விருந்து நடைபெறுது. என்னடா அது இங்கே இருக்கிறாரு அப்படின்னு அவர் கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏதாவது தப்பு செய்வாரா, மாட்டுவாரா என்ற ஒரு கணிப்பு அவர்கள் மத்தியில் இருந்திருக்கலாம். அதைத்தான் நான் இங்கே பார்க்கிறேன். நாம் வாழுகிற இந்த காலத்திலிருந்து இந்த விருந்து என்பதை நாம் மிக எளிதாக எடுத்துக்கொள்கிறோம். இன்றைக்கெல்லாம் அது ஒரு அரங்கங்களிலே அல்லது ஏற்பாடு செய்யப்பட்டு நடக்கிறது. அந்த காலத்தில் வானொலி கிடையாது, தொலைக்காட்சி கிடையாது. அந்த காலத்தில் ஒரு செய்திகளை அறிந்து கொள்வதற்கு செய்தித்தாள்கள் கூட கிடையாது. ஒரு ஊருக்கு ஒரு விருந்தினர் வருகிற பொழுது அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரியவர் அவர் தன் வீட்டு முற்றத்திலே விருந்து கொடுப்பதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவ்வாறு விருந்து கொடுக்கிற பொழுதுதான் எல்லாரும் சுற்றி உட்கார்ந்து பார்த்து கொண்டிருப்பார்கள்.
நான் எவ்வளவு பெரியவன், எவ்வளவு சிறப்பான விருந்து கொடுக்கிறேன் என்று அவர்கள் முதல் தரமான விருந்தை கொடுப்பார்கள். மிகவும் முக்கியமானவர்களை, தனக்கு பின்னால் பதிலுக்கு பதில் செய்யக்கூடியவர்களைத்தான் அந்த விருந்திலே அவர்கள் அழைத்திருப்பார்கள். அவர்களால் ஆதாயம் பெறுவதற்கு அழைத்திருப்பார்கள். ஆகவே அந்த மேஜையை சுற்றி உட்கார்ந்திருப்பவர்கள் மிகவும் முக்கியமானவர்கள். இந்த கூர்ந்து கவனிக்கிறவர்கள் என்று சொல்லுகிறீர்களே, அந்த மக்கள் எல்லாம் சுற்றி நின்று கொண்டு இவர்கள் என்ன உரையாடுகிறார்கள், நாட்டு நடப்பு என்ன, அரசியல் நடப்பு என்ன, உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, வந்திருக்கிறவர் என்ன செய்திகளை நமக்கு கொண்டு வந்து தருகிறார், நமக்கு வாழ்வுக்கு ஏதாவது புதிய பொருளான அர்த்தங்கள் கிடைக்கின்றனவா என்று அந்த உரையாடலில் அவர்கள் கூர்ந்து கவனிப்பார்கள். ஆகவேதான் இந்த வாய்ப்பை இயேசு பயன்படுத்தி கொண்டு இறையாட்சி போதனையை, அறிவுரையை அங்கே மேற்கொள்வதை நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். யூதர்களுடைய வீட்டில் வந்து 2 கதவு இருக்குமா. ஒரு கதவு சிறிய குறுகிய வாயில், இன்னொரு கதவு பெரிய அகலமான வாயில். எப்போதெல்லாம் இந்த விருந்தினர்கள் வருகிறார்களோ அப்போது மட்டும்தான் அந்த அகலமான வாயில் திறக்கப்படும். ஏனென்றால் அவருடைய இதயமும் அப்படி திறந்த இதயமாக இருக்கும், அங்கே கருத்துக்கள் நிறைய பரிமாறப்படும் சொல்லி அந்த நிகழ்வு தான் இங்கே சொல்லப்படுகிறது. இதயங்கள் திறந்திருந்தது, கதவுகள் திறந்திருந்தது, உள்ள கூப்பிட்டு வச்சுட்டு கூர்ந்து கவனிக்கிறாங்க. அங்கே பரிசேயருடைய விருந்திலே இது நடக்கிற காரியமே அதுதான். ஆனால் இயேசுவுக்கு அது ஒரு சாதகமான ஒன்று தான். அவங்க பார்க்கணும், அங்கே ஏதோ ஒன்று நடக்கணும், அங்கே புதிய கேள்விகள் எழும்பணும், இறை ஆட்சியுடைய வித்தியாசமான தன்மை வெளிப்படணும். அதான் அங்கே இயேசுடைய அருமையான அணுகுமுறையை அங்கே பார்க்கின்றோம். எதை கூர்ந்து கவனிச்சாங்க அப்படின்னாக்கா, இவர் இந்த விருந்தில் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, என்ன மாதிரி நடந்து கொள்ள போகிறார். அந்த நேரம் பார்த்து அங்கே ஒரு நீர்க்கோவை அவரை குணப்படுத்துவது, இயேசு அதை பற்றி பேசுகிறார். அது இன்றைய வாசகத்தை நாம் பெறவில்லை. இதைத்தான் அவர்கள் கூர்ந்து கவனித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு அவருடைய உள்ளத்தை கூர்ந்து கவனித்து தான் சொல்ல வேண்டிய போதனையை அருமையாக நகர்த்தி செல்வதை நாம் பார்க்கின்றோம். போதனையில் 2 வகையான மக்கள். ஒன்று விருந்தினருக்கான, விருந்துக்கு செல்லும் பொழுது எப்படிப்பட்ட மனநிலையோடு செல்ல வேண்டும் என்பது முதல் ஒன்று. 2வது விருந்து அளிக்கும் பொழுது யாரை அழைக்க வேண்டும் என்பது. அந்த சின்ன சின்ன சிக்கல்களால் அந்த குடும்ப உறவுகளே நமக்கு வந்து சிதைஞ்சு போயிடுது. அப்படிப்பட்ட குடும்ப உறவுகளுக்கெல்லாம் ஒரு சாட்டடி போன்ற ஒரு வசனங்கள் தான் இன்னைக்கு கொடுக்கப்படுகின்ற வசனங்கள். நீ விருந்தினராக ஒரு இடத்துக்கு போகும் பொழுது எப்படிப்பட்ட மனநிலையோடு போக வேண்டும் என்பதை நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களில் குறிக்கப்பட்டிருக்கிறதற்கான விளக்கம் தான் இன்னைக்கு வாசிக்கப்படுகின்ற முதல் பகுதியில் வாசிக்கப்படுகின்ற வாசகங்கள். அரசர் முன்னிலையில் உன்னை பெரியவர் என்று காட்டிக்கொள்ளாதே, பெரியோருக்குரிய இடத்தில் நில்லாதே. 7ஆம் வசனம், பெரியவர் ஒருவருக்கு இடம் உண்டாகும்படி நீ கீழிடத்திற்கு அனுப்பப்படுவதை விட நீ மேலிடத்துக்கு வா என்று அழைக்கப்படுவதே உனக்கு மேன்மை. அந்த வசனங்களை பின்ன மையமாக கொண்டு இயேசு அருமையான போதனையை அந்த மக்களுக்கு ஏற்ற வகையில் தெள்ளத் தெளிவாக ஆணித்தரமாக கருத்துக்களை பரிமாறுகிறார். இன்றைக்கு முதல் வசனமே 14:7, விருந்தினர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தேர்ந்து கொண்டதை நோக்கிய இயேசு அவர்களுக்கு கூறியது. ஓடணுன்னு போய் சீட்டை போட்டு முதல்ல பிடிச்சிக்கிட்டு, இன்றைக்கு நிறைய திருமண விருதுகள்லாம் கர்ச்சிப்பை போடுறது, மொபைலை தூக்கி போடுறது, அன்று மட்டும் இல்லை, இன்றைக்கு அந்த நிலை நீடித்து கொண்டு இருக்கிறது. அவங்களுக்கு தான் அந்த செய்தி இயேசு சொல்லுகிறார். இயேசுடைய செய்தியினுடைய விளக்கத்துக்கு நாம் வரும்பொழுது தந்தை குறிப்பிட்டது முதலில் அழைக்கப்பட்டவர்களுக்கு செய்தி கொடுக்கிறார். நீங்கள் எப்படி இந்த விருந்தில் போய் அமரப்போகிறீர்கள். அதை நீதிமொழிகள் நீங்கள் சொன்ன அந்த பகுதி மிக அழகான பகுதி. அதை எல்லா மக்களுக்கும் தெரியும். ஒருத்தர் போயிட்டு உன்னை போய் பின்னாடி அனுப்பிட்டா நல்லா இருக்காது அப்படின்ற அந்த ஒரு சோஷியல் எத்திக்கெட் என்று சொல்வோம் இல்லையா, சமூக பழக்க வழக்கத்தை நாம் சொல்லுகின்றோம். முன்னாடி போயிட்டு ஒருத்தர் முக்கியமான ஒருத்தர் வந்தாங்கனாக்கா நீ பின்னாடி போக வேண்டியிருக்கும். அந்த மாதிரி ஆண்டவர் இயேசு வந்து ஒரு நடைமுறை பாடத்தை நமக்கு சொல்லித் தருகின்றார். ஆனால் ஆண்டவர் இயேசுடைய போதனையிலே ஒரு நடைமுறை சமூக பழக்க வழக்கத்தை மட்டும் முன்வைக்கவில்லை. அவர் அங்கே அழுத்தி சொல்ல விரும்புகிறது இறையாட்சியுடைய தன்மை எப்படி இருக்கும் என்பதை தான் அவர் விளக்கி சொல்கிறார். நீ முதலிடத்தில் தேர்ந்து கொண்டால் ஒருவேளை நீ பின்னால் போக வேண்டியிருக்கும். நீ கடையவனாக, இளைத்தவனாக, கவனிப்பார் இல்லாதவனாக இருக்கும் பொழுது நீ முதலிடம் பெறுவாய். இந்த இறையாட்சியினுடைய அந்த தத்துவத்தை வைத்துதான் இயேசு இந்த சாதாரண எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடத்தை, நீதிமொழிகள் சொன்ன அந்த ஞான போதனையை இயேசு இறையாட்சி போதனையாக மாற்றி தருவதை பார்க்கின்றோம். உலகத்தின் நியதிப்படி வந்துட்டு எல்லாருமே இன்னைக்கு நம்ம வந்துட்டு எல்லாம் நம்மளை கூப்பிடணும், மரியாதை பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இறையாட்சி நீதி வந்து பிறரை முன்னிறுத்துதல், ஆண்டவரை முன்னிறுத்தல். நீ பின்னாடி வாப்பா, அப்பொழுது ஆண்டவர் உனக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுப்பார்.
அதனால தான் உயர்த்தப்படுவோர் தாழ்த்தப்படுவர், தாழ்த்தப்படுவோர் உயர்த்தப்படுவர் என்ற அந்த இறையாட்சியினுடைய நீதியை தந்தையவர்கள் குறிப்பிட்டது போல அது ஒரு அருமையான ஒரு கருத்தை ஆண்டவர் இயேசு அங்கே முன்னிறுத்தி சொல்லுகின்றார். அதே பாணியில் தான் இயேசு அடுத்த போதனையாக இப்பொழுது தன்னை அழைத்தவருக்கு சொல்றாரு. இவர் யார் யாரெல்லாம் அழைக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறார். ஒருவேளை தன்னையும் சேர்த்துக்கிட்டு தான் சொல்றார். ஒருவேளை நான் பெரிய போதகர், மக்கள் மத்தியில் பிரபலியமாயிருக்கின்றேன், எனவே நீ என்னை அழைத்திருக்கலாம், அல்லது என்னிடமிருந்து புதிய போதனைகள், புதிய கருத்துக்கள் நம் துவக்கத்தில் சொன்னது போல பெற்றுக்கொள்ளலாம் என்றெல்லாம் என்னை கூப்பிட்டிருப்பாய். ஆனால் நீ யாரை கூப்பிட வேண்டும் என்று அழைப்பவருக்கு, விருந்துக்கு அழைப்பவருக்கு ஒரு செய்தியும், அந்த செய்தியும் பார்த்தீங்கன்னா இந்த இறையாட்சி தத்துவம், தந்தை சொன்னது போல இறையாட்சி நியதியை உள்வாங்கிய ஒரு செய்தியாக அதை இயேசு முன் வைப்பதை பார்க்கின்றோம். ஏன்னா நம்ம ஒரு நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் நடக்குது அப்படின்னா முதல்ல யாருக்கு முதல் பத்திரிக்கை யார் கொடுக்கணுன்றதே நம்ம யோசிச்சு நிதானமாக சிந்திச்சு தான் செய்வோம். ஏன்னா நம்ம அதே நேரத்தில் நம்ம கொடுக்குறப்ப அவங்க நமக்கு என்ன செய்வாங்க, இன்றைக்கி மொய் வைக்கிறதா தானே. மொய் வைக்கிறப்ப நம்ம நோட்லேயும் எழுதி வச்சுக்குவோம், நமக்கு அவங்க நமக்கு இவ்வளோ 5000க்கு செஞ்சுருக்கிறாங்க, நம்ம திருப்பி அந்த 5000க்கு செய்யணும். அப்படி செய்யலைன்னா என்னென்ன பிரச்சனை நடக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். வெளியே நடக்கலைனாலும் நம்ம வீட்டுக்குள்ளார குமுறிக்கிட்டே இருப்போம். பார்த்தியா நான் 5000 செஞ்சால் 2500 தான் செஞ்சுருக்கிறா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சின்ன வசனங்கள்லாம் வரும். அப்போ யாரை அழைக்கக்கூடாது அப்படின்றப்ப அவர் சொல்கிற முதல் லிஸ்ட்லேயே நண்பர்கள், சகோதர சகோதரிகள், உறவினர்கள், செல்வம் படைத்த அண்டை வீட்டார். இந்த லிஸ்ட்டை பார்த்தோன்னா நமக்கே ஒரு சர்ப்ரைசிங்காக இருக்குது, ஷாக்கிங்காகவும் இருக்கும். அவங்களுக்கு கேட்குறப்பே ஷாக்கிங். அதுவும் பரிசேயர் வீட்டில் உணவருந்துறப்ப அவங்க யாரை கூப்பிடுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க முன்னாடி இந்த லிஸ்ட்டு சொல்கிறப்ப பயங்கர இதாக இருக்கும். அடுத்தது யாரை அழைக்க வேண்டும்? ஏழைகள், உடல் ஊனமுற்றோர், கால் ஊனமுற்றோர், பார்வையற்றோர். இந்த லிஸ்ட்டை சொல்கிறப்பே இதனால் அது ஆண்டவரனுடைய விருந்தில் இப்படிப்பட்ட விருந்தினர்களை அழைக்க ஏன் சொல்ல வேண்டும் என்பதனுடைய கருத்தை தான் இன்றைக்கி நற்செய்தி வாசகர்கள் தெள்ள தெளிவாக ஆண்டவர் குறிப்பிடுகிறார். 2 முக்கியமான காரணிகளை முன்வைப்பதை பார்க்கிறோம். ஒன்று, தனக்கு சமமானவர்களை அழைக்கக்கூடாது. 2வது, தனக்கு பிரதி கடன் செய்ய முடியாதவர்கள் அவர்களை அழைக்க வேண்டும் என்பதும் மிக முக்கியமான ஒரு காரணியாக ஆண்டவர் முன்வைக்கின்றார். ஏனென்றால் நீ செய்வது அடுத்தவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல, அடுத்தவர்களுக்கு நீ கொடுக்க வேண்டும் என்பதற்காக என்று இருக்க வேண்டும் என்ற அந்த இறையாட்சி நியதியும் முன்வைப்பதை பார்க்கின்றோம். இப்போ அடிப்படையாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் நம்ம விருந்துக்கு கூப்பிட்றோம், இல்லை யாராவது ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு பக்கம் அன்பு இருக்கிறது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சுயநலமும் இருக்கிறது. என்ன, ஒருத்தர் விருந்துக்கு கூப்பிட்றேன், ஒருத்தர் கிஃப்ட் கொடுக்குறேன், நாளைக்கு அவங்க என்னை கூப்பிடுவாங்க, என்னோட குடும்பத்தை கூப்பிடுவாங்க. இல்லை அப்படி கூப்பிடலன்னா நான் அவங்கள கூப்பிட மாட்டேன். இது உண்மையான அன்போ அல்லது மற்றவர்கள் மேலே இருக்கக்கூடிய மரியாதையோ அல்ல, இது சுயநலம். இதைத்தான் ஆண்டவர் சாடுகிறார். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்தில் ஏறக்குறைய இதே கருத்து நமக்கு வலியுறுத்தப்பட்டிருப்பதை நாம் அறிவோம். 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 முடிய உள்ள வசனங்களில், பொன் மோதிரமும் பளபளப்பான ஆடையும் அணிந்த ஒருவரும் அழுக்கு கந்தை அணிந்த ஏழை ஒருவரும் உங்கள் தொழுகை கூடத்திற்கு வருகிறார்கள் வைத்துக்கொள்வோம். அப்பொழுது நீங்கள் பளபளப்பான ஆடை அணிந்தவர் மீது தனி கவனம் செலுத்தி அவரை பார்த்து, தயவு செய்து இங்கே அமருங்கள் என்று சொல்கிறீர்கள். ஏழையிடமோ அங்கே போய் நில் அல்லது என் கால் பக்கம் தரையில் உட்கார் என்று சொல்லுகிறீர்கள். இவ்வாறு செய்யக்கூடாது என்று அது அறிவுறுத்துவதைப் போல ஆண்டவருடைய இன்றைய அறிவுரை பகுதி நமக்கு அற்புதமான சிந்தனையை கொண்டு தருகிறது. இன்றைய முதல் வாசகம் சீராக்கின் ஞான நூலிலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கிறது. மோசே தந்த கட்டளைகளை வாழ்க்கையில் எப்படி செயல்படுத்துவது என்பதை விவரிக்கிறது சீராக்கின் ஞான நூல். மிகவும் குறிப்பாக அது ஒவ்வொரு மட்டத்திற்கும் அந்த சட்டத்தை எப்படி கொண்டு சென்று அதை வாழ்வாக்க வேண்டும் என்று அது அறிவுறுத்துகிறது. பெற்றோர், பிள்ளைகள், மற்ற ஒவ்வொரு நிலையிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இதை எப்படி வாழ்வாக்க வேண்டும் என்று சொல்லி அவ்வாறு அறிவுறுத்துகிற பொழுது இன்றைய நற்செய்தி வாசகத்திற்கு ஒத்த அந்த கருத்து அங்கே இழையோடுகிறது. தாழ்ச்சி என்கிற அந்த புண்ணியத்தில் நாம் வளர வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இந்த சீராக்கின் ஞானம் புத்தகம் இருக்கிறதே, இது பழைய ஏற்பாட்டினுடைய மறைக்கல்வி புத்தகம் என்று கூட சொல்லலாம். கேட்டிக்சம் புக் மாதிரி அடிப்படை செய்திகள், அடிப்படை அறிவுரைகள், வாழ்வினுடைய எந்த சூழலுக்கும் வேண்டிய வழிகாட்டுதலை இந்த புத்தகத்தில் பெறலாம். இந்த புத்தகத்தில் இந்த நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற 3வது அதிகாரம் குழந்தைகளுக்கான அதிகாரமாக நாம் பார்க்கின்றோம். முதல் 16 வசனங்கள் குழந்தைகள், பெற்றோர் அந்த உறவை பற்றி அது பேசுகிறது. தொடர்ந்து வருகின்ற வசனங்களிலும் சரி, தாழ்ச்சியை பற்றி நீங்கள் குறிப்பிட்ட அந்த பணிவு, குனிவு, தாழ்ச்சி, இதை மிக மிக அழகாக எடுத்து சொல்வதை நாம் இங்கே பார்க்கின்றோம்.
இந்த ஞான நூல் 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று எபிரேய கலாச்சாரத்திலிருந்து ததும்பி வழியக்கூடிய ஒரு யூத ஞான நூல். 2வது இந்த கிரேக்க ஞானத்திற்கு மாற்று கருத்தாக அல்லது எதிர்கருத்தாக வரக்கூடிய அந்த யூத ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஏன்னா கிரேக்கர்களுடைய கலாச்சாரம் ஊடுருவி கொண்டிருந்தது. யூதர்களும் ஒரு சிலர் கூட அதுதான் சிறந்த ஞானம் என்று கருதி கொண்டிருந்தார்கள். அதற்கு எதிர்ப்புறமாக அது ஞானம் இல்லப்பா, உண்மையான ஞானம் ஆண்டவர் யாவே இறைவனிடம் இருக்கிறது என்பதை மையப்படுத்துகின்றது. அப்புறம் நீங்கள் இருவரும் குறிப்பிட்டது போல இந்த 3ஆம் அதிகாரம் 4 பகுதிகள். ஒன்று 1 to 16 வரைக்கும் பெற்றோர்கள் பால் உள்ள கடமைகள், 2வது தாழ்ச்சி பற்றிய பகுதி, 3வது செருக்கு, 4வது ஏழைகளுக்கு இரங்கலை பற்றி கொடுக்கிறது. ஆனால் நம்ம இன்னைக்கு கொடுக்கப்பட்ட முதல் வாசகம், நீ பெரியவனாய் இருக்கும் அளவுக்கு பணிந்து நட, அப்பொழுது ஆண்டவர் முன்னிலையில் உனக்கு பரிவு கிடைக்கும். அது புனித பெர்னார்து அருமையாக சொல்லுவார், நம்ம வாழ்க்கையில் மிக மிக கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான புண்ணியங்கள் 3. இந்த 3 புண்ணியங்களில் 1வது தாழ்ச்சி, 2வது தாழ்ச்சி, 3வது தாழ்ச்சி. தாழ்நிலை நின்ற அடிமையை கடவுள் கண்ணோக்கினார், அவரை உயர்த்தினார். கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சி கொள்ளுதல் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு உயர்ந்த விழுமியமாக விவிலியம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. இந்த திருவிவிலியத்திலே இது ஒரு மறைக்கல்வி புத்தகம் என்று நாம் குறிப்பிட்டோம், சின்ன குறிப்பிடும். அதில் தான் நாம் படிக்கிற தலையான பாவங்கள், கார்டினல் சின்ஸ், அந்த தலையான புண்ணியங்கள் 2மே எடுத்துட்டு அதில் முதல்ல தலையானதுலே தலையாக நிற்கிறது என்னன்னாக்கா அது அகங்காரம், இந்த பக்கம் தாழ்ச்சி. 2மே நீ பெரியவனாக இருக்கும் அளவுக்கு நீ பணிந்து நட. அதற்கு சமமாக இன்னொன்று சொல்கிறாரு பார்த்தீங்களா, 20ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஆற்றல் மிக்கவர், அவர் ரொம்ப பெரியவர். ஆனால் அவர் எதுக்கு ரொம்ப பிடிக்கும்னாக்கா எளியோருக்கு தான் ஆண்டவர் தம் மறைபொருளை வெளிப்படுத்துகின்றார். அந்த கான்ட்ராஸ்ட் அழகாக கொண்டு வரார். எப்படி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 18 ஒரு கான்ட்ராஸ்ட், ஒரு மாற்றத்தை காட்டுறாரு. அதே போல் ஆண்டவர் பெரியவர், ஆனால் அவருக்கு பிடிச்சதெல்லாம் இந்த சின்ன மனசு உள்ளவங்க தான்ப்பா, இந்த எளியவர்கள் தான்ப்பா, தாழ்ச்சி உள்ளவங்க தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக அந்த பாடத்தை சொல்வதை பார்க்கின்றோம். தாழ்ச்சியோடு வந்தால் 2 காரியங்களை இங்கே கடவுள் கொடுக்குறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று, ஆண்டவரின் முன்னிலையில் உனக்கு பரிவு கிடைக்கும். 2வது, தாழ்ச்சியோடு நீ வாழும்போது ஆண்டவருக்கு உகந்தவர்கள் மத்தியில் உனக்கு உதவி கிடைக்கும். திருத்துதர் பவுல் தன்னுடைய கடிதங்களில் பாவங்கள் குறித்த பட்டியல் நிறைய இருக்கிறது. அதை 3ஆக பிரிக்கிறார்கள். ஒன்று பேஷன், இச்சைக்குரிய பாவங்கள். 2வது பவர், அதிகாரம், ஆசைக்குரிய பாவங்கள். 3வது ப்ரைடு, ஆணவத்திற்கு உரிய பாவங்கள் என்று அவர் எப்பொழுதுமே பிரித்து பேசுவார். இந்த பாவங்களில் ப்ரைடு அப்படிங்கிறது தான் முதன்மையானது. இந்த பிரபஞ்சத்திலேயே கட்டிக்கொள்ளப்பட்ட முதல் பாவம் அதுதான் என்று விவிலியம் கோடிட்டு காட்டுகிறது. எசாயா 14ஆம் அதிகாரத்தில் அது நமக்கு சொல்லப்படுகிறது. கடவுள் அப்பொழுது மனிதர்களை, இந்த பூமியில் உள்ள உயிரினங்களை படைத்திருக்கவில்லை, அவர் தூதர்களை படைத்திருக்கிறார். அந்த தூதர்களில் ஒரு பகுதியினர் என்ன செய்கிறார்கள், அவர்கள் தங்களை கடவுளாக்கி கொள்ள, கடவுளுக்கு மேலான உயரத்தில் போய் அமர அவர்கள் பெருமை, ஆசை, ஆணவம், அகங்காரம் கொள்ளுகிறார்கள். ஆகவேதான் எசாயா 14 வசனம் 10 முதல் உள்ள பகுதியிலே நாம் பார்க்கிறோம், உன் இருமாப்பும் உன் வீணைகளின் இசையொலியும் பாதாளம் வரை தாழ்த்தப்பட்டன. வைகரை புதல்வனாகிய விடிவெள்ளியே, லூசிஃபரே, வானத்திலிருந்து நீ வீழ்ந்தாயே. என்ன பாவம்? வசனம் 13, நான் விண்ணுலகிற்கு ஏறிச் செல்வேன், இறைவனுடைய விண்மீன்களுக்கு மேலாக உயரத்தில் என் அரியணையை உயர்த்துவேன், வடபுறத்து எல்லைப் பகுதியில் உள்ள பேரவை மலைமேல் வீற்றிருப்பேன், மேகத்திரள் மேல் ஏறி உன்னதருக்கு ஒப்பாவேன் என்று உன் உள்ளத்தில் உரைத்தாயே. ஸோ இந்த ஆணவம், இந்த அகங்காரம், இந்த தலக்கணம் தான் விளத்தாட்டியது. அதில் பாவங்களிலெல்லாம் தலையான பாவம் இதுதான், ஆணவம் தான். எல்லா பாவத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதன் பின்னணியில் இதுதான் அடித்தளமாக இருக்கும். இதற்கு பிறகுதான் நீங்கள் ஒரு கொலையோ கொள்ளையோ மற்ற வன்முறை செயல்களோ அதன் பின்னணியில் இருக்கும் என்று ஆன்மீக ஞானிகள் எடுத்து சொல்லுகின்றார்கள். ஆகவே இந்த பாவத்தை நாம் சரியாக கையாளுதல் வேண்டும். இதை கையாளுவதற்கு ஒரு பயிற்சி தான் தாழ்ச்சி கொள்ளுதல். மருந்தே இல்லாத நோய் என்னன்னா இருமாப்பு அல்லது செருக்கு. புனித வின்சென்ட் தே பால் அருமையா ஒரு ஜெபத்தை சொல்லுவார். கடவுளிடம் நாம் கேட்க வேண்டியது ஒன்று இருக்கிறது என்றால் இருமாப்பு என்னும் பாவத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல். ஏனெனில் இருமாப்பு தான் தீமைகளின் ஆணிவேர் என்று சொல்லுவார். இன்னைக்குரிய வசனங்கள் கூட, இருமாப்பு கொண்டோரின் நோய்க்கு மருந்தே இல்லை, ஏனெனில் தீமை அவர்களுள் வேரூன்றிவிட்டது. ஆக இன்னும் சொல்லப்போனா, நான் செத்தாதான் நான் உருப்பிடுவேன். இந்த நான் என்ற அகந்தை,
அதாவது யாராவது விருந்துக்கு அழைக்கும் பொழுது கூட, நான் பார்த்தியா நான் இவ்வளோ செலவு பண்ணி செஞ்சேன் பார்த்தியா, அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன். ஒரு சிலருக்கு வந்துட்டு இந்த ஐ டிசீஸ் இருக்குது. தே ஆர் ஐ ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்வாங்க. இஒஇ இல்லை, ஐ ஸ்பெஷலிஸ்ட். ஏன்னா அவங்க எந்த வார்த்தையை தொடங்கினாலும் நான் இல்லாமல் இருக்காது, எந்த வார்த்தையை முடித்தாலும் நான் இல்லாமல் முடியாது. அப்போ நான் சொல்கிறப்ப நான் வரப்ப, நான் பிறர் இல்லாமல் நான் இல்லை, ஆண்டவர் இல்லாமல் நான் இல்லவே இல்லை. எனக்கு ஆண்டவர் தான் முன்னோடி. எனக்கு எத்தனையோ விதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 கைகளும் வெறுமையான பாத்திரமாக நான் போனால் தான் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை ஊற்றுவார். அந்த நான் என்ற அகந்தையோடு என்னுடைய பாத்திரத்தை மூடிட்டேன்னா அந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்காது. நான் அந்த தாழ்ச்சியோடு செல்லுகின்ற பொழுதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழியும் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் தெள்ள தெளிவாக காட்டுகிறது. நம்முடைய சாதாரண சொல் வழக்கில் கூட சொல்லுவாங்க, வாதத்திற்கு மருந்து உண்டு, பிடிவாதத்திற்கு மருந்தே இல்லை அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி பல குடும்பங்களில் பிரச்சனை, பிளவுகள், பிரிந்து கிடக்கிறார்கள். இன்றைக்கி நிறைய டிவோர்ஸ். அதெல்லாம் அதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாழ்ச்சியற்ற ஒரு தன்மை தான். கடவுள் தாழ்ச்சியை கற்றுக் கொடுக்கவில்லை, மாறாக அவர் தாழ்ச்சியோடு வாழ்ந்து என்னை போல நீயும் தாழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று தான் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கி நம்ம அதெல்லாம் மறந்தனால தான் இன்றைக்கி பிரச்சனைகள் திருவையிலும் சரி, குடும்பங்களிலும் சரி, என் உலக நாடுகளிலும் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னா அந்த தாழ்ச்சியற்ற தன்மை தான். இந்த தாட்சியை நம்ம சொல்லும் பொழுது எனக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லுவது தாட்சி அல்ல, மாறாக என்னுடைய உண்மை நிலை இதுதான். என்னுடைய உண்மை நிலை எது என்றால், எனக்கு அடுத்தவர்கள் வேண்டும், எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கு கடவுள் வேண்டும். நம்முடைய முழு சார்பு தன்மை, கடவுளை முழுமையாக சார்ந்திருக்கின்றோம். அடுத்து இருப்பவர்கள் நமக்கு வேண்டும், அவர்களுக்கு நாம் வேண்டும். இந்த உணர்வுகளோடு வாழ்வது தான் உண்மையான தாட்சி. யார் இந்த கர்வத்தோடு, ஆணவத்தோடு, செருக்கோடு, இருமாப்போடு மக்களை ஆண்டார்களோ அவர்களெல்லாம் இல்லாமல் போய்விடுகிறார்கள். அதனால்தான் நீங்கள் குறிப்பிட்டது போல 28ஆம் வசனம், அருமையான வசனம். இருமாப்பு கொண்டோரின் நோய்க்கு இது ஒரு நோய். நான் சொல்கிறேன், இது ஒரு நோய். இந்த நோய்க்கு மருந்தே கிடையாது. நீதிமொழிகள் அழகாக சொல்லும், இருமாப்புக்கு பின்னால் பேரழிவு வருகிறது, அல்லது பேரழிவுக்கு முன்னால் இருமாப்பு செல்லும் என்று நாம் அழகாக படிப்பதை நாம் நினைவு கூறுகின்றோம். இங்கே இன்றைய 2ஆம் வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கிறது. நாம் வாசிக்க கேட்கிற அந்த 2வது பகுதிக்கு ஒரு சிறிய தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். கடவுளின் அருளை புறக்கணித்து விடாதபடி எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று. இணைச்சட்டம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. காதேசு பர்னேயா என்ற அந்த இடம் ஓரேபிலிருந்து சேயீர் மலை வழியாக 11 நாள் பயண தொலைவில் இருந்தது. வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால், எகிப்தின் எல்கையிலிருந்து பாலும் தேனும் மொழியும் கானான் நாடு 11 நாள் நடைபயண தூரத்தில் இருந்தது. ஆனால் நமக்கு தெரியும், ஆண்டவர் 11 வாரங்கள் அல்ல, 11 மாதங்கள் அல்ல, 11 வருடங்கள் அல்ல, மாறாக 40 ஆண்டுகள் பாலை நிலத்தில் அவர்களை அவர் பயிற்றுவித்து அதன் பிறகே அவர் அழைத்து சென்றார். ஏன், எதற்கு இப்படி ஆண்டவர் செய்தார் என்கிற கேள்வி எல்லாருடைய உள்ளத்திலும் எழுகிறது. இதற்கான பதிலை அதே இணைச்சட்டம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது. இதன் மூலம் அவர் உங்களை எளியவர் ஆக்கினார். மீண்டும் மீண்டும் இந்த எளியவராக்கினார் என்கிற அந்த வார்த்தை 8ஆம் அதிகாரத்தில் வருகிறது. நாம் ஆண்டவருடைய பராமரிப்பை சார்ந்திருக்கும்படி, நாம் எந்த விதத்திலும் பெருமை கொள்ளாதபடி, நாம் எந்த விதத்திலும் ஆணவம் கொள்ளாதபடி ஆண்டவர் நம்மை எளியவராக்கினார். இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலே ஓஹோ என்று வாழ்ந்து விடவில்லை, அடிமைகளாகத்தான் வாழ்ந்தார்கள். ஆனாலும் அவர்கள் உள்ளத்திலே ஒரு செருக்கு, ஒரு ஆணவம் இருந்தது. அதிலிருந்து அவர்களை விடுவித்து எளிமைப்படுத்தி கடவுளை சார்ந்து கடவுளை முதன்மைப்படுத்தி வாழ இந்த 40 ஆண்டு கால பயிற்சி தேவைப்பட்டது. நாம் 40 நாட்கள் தவக்கால பயிற்சி கொள்கிறோம், பல வகையான பயிற்சிகளை கொள்கிறோம். எத்தனையோ பயிற்சிகள் மேற்கொண்டாலும் தாழ்ச்சி என்பது நம்மிடத்தில் வந்துவிட்டதா இல்லையா என்று தெரியவில்லை. வாழ்க்கை ஒரு பயணம். 2ஆம் வாசகம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், இந்த சீனாய் மலையிலிருந்து சியோன் மலையை நோக்கி பயணியுங்கள். அவ்வாறு அந்த பயணத்திலே கடவுள் தரும் அருளை புறக்கணித்து விடாதீர்கள். தாழ்ச்சியை இந்த வாழ்க்கை பயணத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், இல்லையா? தாழ்ச்சி என்பது கடவுள் கொடுக்கின்ற அருள். அந்த கடவுளுடைய அருள் இருந்தால்தான் தாழ்ச்சி இருக்கு. நீங்கள் சொன்னது போல இந்த சீனாய் மலையோடு நம்முடைய ஆன்மீகம் நின்று வருவது கிடையாது. 11 நாள், ஏன் 40 ஆண்டுகள் அப்படின்றப்ப ஒரு சில நேரம் அவங்களுக்கு ஒரு வித பயம் இருந்தது. உணரக்கூடியது, தீப்பற்றி எரிகிறது சீனாய் மலை என்பது, இருள் சூழ்ந்தது, சுழல் காற்று வீசுகிறது, குரல் ஒலித்தது. அந்த இஸ்ராயல் மக்கள்கிட்ட ஒரு பயம் இருந்தது. அதான் விடுதலை பயணூலில் 20:18 21 வரைக்கும் வாசிக்கிறோம். மோசையிடம் அந்த மக்கள் சொல்லுவார்கள், நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்போம்,
கடவுள் எங்களோடு பேச வேண்டாம், ஏனெனில் நாங்கள் செத்து போவோம் என்று சொல்லுவார்கள். ஆனால் மோசேவே அதை கண்டு நடுங்கிறார் என்றும் நமக்கு இருக்கிறது. இணை சட்டம் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், உங்களை அழிக்கும்படி ஆண்டவர் உங்கள் மேல் கொண்டிருந்த சினத்தையும் கோபக்கனலையும் கண்டு நான் அஞ்சினேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அந்த சீயோன் மலை நோக்கிய பயணத்தில் இந்த பயம் கிடையாது, ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதனால இந்த தாழ்ச்சி என்பது ஒரு பயத்தினால் வரக்கூடிய தாழ்ச்சி அல்ல. நம்முடைய வழிபாடுகளாகட்டும், நம்முடைய இறை வார்த்தைகளாகட்டும், நம்ம அந்த ஒரு மகிழ்ச்சியோடு கூடிய தாழ்ச்சி நிறைந்த பயணம்தான். இந்த பயணம் என்பது ஏதோ ஒரு நாள் நான் தாழ்ச்சியாக இருக்கிறேன், சரி இன்னைக்கு நான் தாழ்ச்சியாக இருந்தேன், நாளைக்கு நான் அகங்காரத்தோடு இருக்கிறேன், அப்படி கிடையாது. அந்த தாழ்ச்சி என்பது என்னுடைய வாழ்நாள் முழுவதும். அப்பொழுதுதான் அந்த நேர்மையாளர்கள் பெயரில் என்னுடைய பெயரும் இடம்பெறும். இன்னைக்கு நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் சொல்லல, கடைசியாக முடிக்கும் பொழுது அப்படிப்பட்ட வாசகங்கள் தான் முடியும். அப்படிப்பட்ட ஒரு பயணத்தில், அந்த வாழும் கடவுளின் நகரை நோக்கிய பயணம், இந்த விண்ணக எருசலேம், பல்லாயிரக்கணக்கான வானதூதர்கள், இதையெல்லாம் நான் அனுபவிக்கணும்னா அந்த பயணத்தில் அந்த தாழ்ச்சியோடு கூடிய இதயத்தால் தான், ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த தாழ்ச்சியோடு கூடிய இதயத்தால் தான் முடியும் என்பதை எபிரேய ஆசிரியர் தெள்ள தெளிவாக சொல்லுகின்றார். பழைய ஏற்பாட்டில் தங்களுடைய சக்தி, தங்களுடைய ஆற்றல் என்று சொல்லி அந்த இஸ்ராயல் மக்கள் முன் வரவில்லை. ஆண்டவருக்கு முன்னால் தங்களை தாழ்த்தினார்கள், கடவுள் அவர் உயர்த்தினார். அதே போல இயேசுனுடைய விண்ணேற்றத்திற்கு பிற்பாடும் கூட சீடர்கள் இயேசுவை முன்னிறுத்தி, கடவுளை முன்னிறுத்தி தங்களை தாழ்த்தினார்கள், அவரை ஆண்டவர் உயர்த்தினார். ஒரு குருத்து வாழ்வாக இருந்தாலும் சரி, துறவர வாழ்வாக இருந்தாலும் சரி, நம்ம தாழ்ச்சி அப்படின்ற ஒரு புண்ணியத்தோடு வாழணும், அதைத்தான் நம் வாக்குறுதியாக கொடுக்கிறோம். திருமண வாழ்வில் கூட அந்த திருமண திருப்பலியின் போது அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த வாக்கிலும் கூட ஒருவரை ஒருவர் மதித்து நேசித்து ஏற்றுக்கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் தங்களை தாழ்த்த வேண்டும் என்று கடவுள் சொல்கிறார். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினார்களோ அவர்களெல்லாம் கடவுளின் உயர்த்தப்படுகிறார்கள். இந்த வாசகத்தின் நிறைவிலே ஆபேலுடைய இரத்தத்தையும் இயேசுடைய இரத்தத்தையும் பற்றி மிக அழகாக ஒப்பிட்டு சொல்லுவார். ஆபேலுடைய இரத்தம் பழிவாங்கும் இரத்தமாக குரல் எழுப்பியது. இயேசுடைய இரத்தம் பரிந்து பேசும், நமக்காக இறந்து பேசும் இரத்தமாக கடவுள் முன்னால் நிற்கிறது. அந்த மாற்றத்தை பார்க்கின்றோம். பழைய ஏற்பாடு யூதர்களுடைய மைய நிகழ்வு இந்த சீனாய் மலை நிகழ்வு. ஆனால் கிறிஸ்துவில் நடந்தது இந்த புதிய சியோன் மலை நிகழ்வு என்று விண்ணக எருசலேமை நாம் முன்னால் வைப்பதை பார்க்கின்றோம். எனவே இது ஒரு பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டுக்கு பயணிக்கின்ற ஒன்று. அதே நேரத்தில் பழைய ஏற்பாட்டினுடைய சடங்கு சம்பிரதாயங்களிலிருந்து இயேசுவில் கிடைத்த அந்த விடுதலை வாழ்வுக்கு கடந்து செல்கிற ஒரு பயண பாதையாகவும் இதை பார்க்கின்றோம். இந்த பயணப்பாதையில் ஈடுபடுகிற நாம் எல்லோரும் இயேசுவை கண் முன்னால் வைத்து அவருடைய பாணியிலே, அவருடைய வழியிலே, இந்த எளிமையின் வழியிலே நாம் விண்ணரசை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற அழைப்பை நாம் பெறுகின்றோம். அன்புமிக்கவர்களே, தாழ்ச்சி என்கின்ற புண்ணியத்தை இன்றைய வாசகங்கள் நமக்கு வலியுறுத்தி சொல்லின. விருந்துகளிலே நாம் தாழ்ச்சியுடையவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். வழிபாடுகளில் மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் தாழ்ச்சியுடையவர்களாய் நடந்து கொள்ளுதல் வேண்டும். தாழ்ச்சி என்பது நாம் கோவில்களில் காண்பிக்க வேண்டிய பண்பு மட்டுமே அல்ல, மாறாக பெற்றோர் பிள்ளைகள் உறவுகளிலும் காண்பிக்க வேண்டிய பண்பு. தாழ்ச்சி என்பது வாழ்க்கை நெடுகவே, இந்த வாழ்க்கை பயணம் முழுவதுமே நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. இயேசுவை உற்று பார்க்கிறோம். அவர் கடவுளுக்கு இணையான நிலையில் வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக தன்னை கருதாமல் தாழ்த்தினார், மனித உருவை ஏற்றார், சிலுவைச் சாவை ஏற்றுக்கொண்டார். ஆகவே அந்த இயேசுவிடமிருந்து நாம் இந்த தாழ்ச்சி என்கிற புண்ணியத்தை கற்றுக்கொண்டு அதை வாழ்வாக்குவோம். நாம் சீடத்துவ வாழ்வில் இறையாட்சியின் விழுமியங்களில் தொடர்ந்து வளர்வோம் என்று இன்றைய வாசகங்கள் நமக்கு நல்ல படிப்பினைகளை கற்றுத் தந்திருக்கின்றன. வாழ்வு தரும் இறை வார்த்தை என்னும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. தந்தையர்கள் நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க.